வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இனி நம்ம சேனலில் ட்ரூ மாக்கிண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அண்ட் ஆஃப்டர் ஏர் ஆஃபில் கோட் ஹீரோஸ் ஆடுது ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமே நடந்திருக்குது. அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸை மீட் பண்ணியிருக்கிறாரு நம்ம சோலோ சிக்கவா. ஜேக் ஆஃப் ஹார்ட்டோட நெக்ஸ்ட் பிளான் என்ன, இதெல்லாம் பற்றி இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க செய்திக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் எடுத்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ண முடியுமா. தினமும் ரெஸ்லிங் செய்யல தமிழ் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ட்ரூ மாக்கிண்டர் பார்த்தீங்கன்னா நீண்ட ஒரு பெரிய போருக்கு அப்புறமா தன்னுடைய அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் WWE சாம்பியன்ஷிப்புக்காக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 தடவை மோதி இருக்கிறாரு. ரோமன் ரெயின்ஸ் கூடையாக இருக்கட்டும், அதன் பின்பு பாபி லாஸ்லி கூடையாக இருக்கட்டும், எக்கச்சக்க டைம் பார்த்தீங்கன்னா மோதி தோற்று போய் மீண்டும் அந்த லைனுக்கு இப்போ ஃபைனலி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பிலேருந்து அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு. எஸ், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இதுக்கு முன்னாடி ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருந்தார். அதை ஒரு சில தினங்கள் சொல்ல முடியாது, ஒரு சில வினாடிகளே தோற்று போனார். ஆனால் இன்றைக்கி வெற்றி பெற்றுட்டார். அதுவும் கோடி ரோட்ஸுக்கும் ட்ரூ மாக்கிண்டருக்குமான ஸ்டோரி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பழைய ஸ்டோரி. அண்ட் முதல்ல பார்த்தீங்கன்னா க்ரௌடு மத்தியில் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போயிருக்காரு. அசல்மலையில் வின் பண்ணி அன்றைக்கே தோற்று போயிட்டார். கோவிட் டைமில் ஆடியன்ஸே இல்லாத அரங்கத்தில் தான் சாம்பியன் ஆனார். இப்போது முதல்ல ஆடியன்ஸ் இருக்கிற ஸ்டேஜில் சாம்பியன் ஆகி வீட்டுக்கு போயிருக்காரு. பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோடி ரோட்ஸை வீழ்த்தி ட்ரூ மாக்கிண்டர் சாதிச்சிருக்காரு தானே. ஏன்னா எத்தனை நாள் கனவு, பல நாள் கனவு இன்றைக்கி நிறைவேறுக்குது. ஸோ அதை ட்ரூ மாக்கிண்டர் உருக்கமாக சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக நமக்கு சொல்லியிருக்காரு. அதாவது அங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஷோ நடந்து முடிஞ்ச உடனேயே இருட்டிருச்சு, கரெக்டாக தூங்குற நேரம் தானே. அப்போ ட்ரூ மாக்கிண்டர் வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் நிம்மதியாக தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. எப்படி தெரியுமா, அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை கெட்டி பிடிச்சி தூங்குற மாதிரி நான் ரொம்பவே ஸ்வீட்டாக நான் தூங்குறேன், எனக்கு இன்றைக்கி தூக்கம் நல்லா வரும்னு. இதை எப்படி சொல்கிறாருன்னா, நீண்ட நாளுக்கு அப்புறம் நான் நிம்மதியாக தூங்குறேன்னு சொல்கிறாரா, இல்லாட்டா சாம்பியன்ஷிப் என் கையில் கிடச்சிருச்சு இப்போ நான் நிம்மதியாக தூங்குவேன்னு சொல்கிறாரான்னு தெரில. ட்ரூ காட்டில் மழை தாங்க, சும்மாவே ஆடுவார். இப்போ சாம்பியன்ஷிப் வேறையா. கோடி ரோட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பை தோற்று போயிட்டார். ஆஃபரில் ஒரு மிகப்பெரிய சோகமான விஷயமாக நடந்திருக்குது. அரங்கத்தில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் மெதுவாக நடந்து அந்த முக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண் கலங்கிற சீன்ஸ்லாம் நடந்திருக்குது. நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு சப்போர்ட்டிங்காக தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஓ கோடி ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாட்டு பாடியிருக்கிறாங்க. ரோமன் ரெயின்ஸ் கோடி ரோஸ் அப்படி பாடுவாங்கல்ல, அதே மாதிரி இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை பார்த்து பாடியிருக்கிறாங்க. அண்ட் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் தோற்றதுக்கப்புறமா ஒரு சோகமான நிகழ்வு நடந்ததோ, அதே மாதிரி கோடி ரோட்ஸ் சாம்பியன்ஷிப் தோற்றதுக்கப்புறமா அவருடைய ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோகப்பட்டிருக்கிறாங்க. எனிமோட் இந்த வீடியோ பார்க்குறதுல யாராவது கோடி ரோட்ஸ் ஃபேன்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி கோடி ரோட்ஸ் தோற்றது எப்படி இருந்தது உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். சில பேருக்கு கண்டிப்பாக வருத்தமாக இருந்திருக்கும்ல. கோடி ரோட்ஸோடைய ரசிகர்கள் நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது? அதில் சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் லைவாக பார்த்துருக்க மாட்டீங்க, தூங்கி எழுந்துச்சி பார்த்துருப்பீங்க. பார்த்தா ட்ரூ கையில் சாம்பியன்ஷிப் இருந்திருக்கும். அப்போ எப்படி இருந்திருக்கும்? சரி, கவலைப்படாதீங்க, ரோமன் ரெயின்ஸ் ரசிகர்கள்கிட்ட கேட்டுக்கோங்க. ஏன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா பழக்கப்பட்டது தான். ஏன்னா அந்த 1300 நாள் சாம்பியனாக இருந்த ரோமன் ரெயின்ஸ் கோடி ரோட்ஸ் சாம்பியனாக இருக்கும்போது ஒரு சூரியன் மறையுது, ஒரு சூரியன் உதிக்கிறது. நம்ம கோடி ரோட்ஸ் சாம்பியன் ஆகிறாரு, அதே டைம் ரோமன் ரெயின்ஸ் சாம்பியன்ஷிப்பை இழக்கிறாரு. அந்த வலி அப்படிங்கிறது அவங்களுக்கு பழகி போயிருக்கும். அதனால் கோடி ரோட்ஸ் ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம இந்த வழியை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். பட் இருந்தாலும் கோடி ரோட்ஸ் இந்த டைட்டில் ரைடிங் நல்லா இல்லை, முடிவுக்கு கொண்டே ஆகணும். அதை தான் WWE பண்ணியிருக்கிறாங்க. சரி, அடுத்த ரெசல்மேனியா டைம் பிளான்லாம் எப்படி தான் கொண்டு போவாங்கன்னு தெரில, அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டோட்டலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரூ மாக்கிண்டர் ஒரு பெரிய மூவ்மெண்ட் பண்ணிட்டாருங்க. இன்றைக்கி ஸ்மாக்டவுனில் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்களா, நம்ம MF2 என்ட்ரன்ஸு பல பேர் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக இதை பற்றியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. MF2 என்ட்ரன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்சுவலி MF2 டீமுக்கும் ஒயிட் சிக்ஸுக்கும் இன்றைக்கி ஒரு 8-man டாக் டீம் மேட்ச் நடந்திருக்கும். மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா தான் கொண்டு போனாங்க. அங்கிள் ஹவுடியை தவிர எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இந்த மேட்ச்சில் அங்கிள் ஹவுடியை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணதுக்காக அந்த விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த விளக்குக்குள்ளே தான் சிஸ்டர் அபிகேல் இருக்கா, அதுக்குள்ளே தான் பிரைவேட்டோட உசுறு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அதை காட்டி மிரட்டியிருப்பார். அது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது.
ஆக்சுவலி அது பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததுன்னா அந்த விளக்கை காட்டி பிரே ஒயிட்டை மடக்கிற மாதிரி இருந்தது. இதில் என்ன தெரியுமா ஒரு ஆச்சரியம், எம்எஃப்பி டிவியில் ஒரு ஷாங்கான ஆளுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து சோலோ சிகாவா. அதே மாதிரி மை ஃபேமிலி ட்ரீயில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக இருக்கிறதும் சோலோ சிகாவா தான். சோலோ சிகாவா அந்த அகல் விளக்கை தூக்கி காட்டினது ரோமன் ரெய்ன்ஸ் 2013 பார்த்தீங்கன்னா பிரே ஒயிட் மாதிரி இமிடேட் பண்ணி வந்திருப்பார். அதில் நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் பிரே ஒயிட் மாதிரியே அந்த சேரில் உட்காந்து அகல் விளக்க பிடிச்சிருப்பார். அந்த சீன் நிறைய பேருக்கு ஞாபகம் வந்திருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அப்போ தான் இந்த பிரே ஒயிட்டோடைய ஒயிட் 6 வந்து டபிள்யூக்கு வந்த நேரம். அப்போது 2 டீமும் ஒரே நேரத்தில் டபிள்யூக்கு வந்திருப்பாங்க. டபிள்யூ பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் 2023 நினைக்கிறேன். அப்போது இந்த 2 டீமுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி லைனை டெவலப் பண்ணி 2 டீமுக்கும் ஒரு மேட்ச் நடத்தியிருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெய்ன்ஸ் பிரே ஒயிட் மாதிரியே வந்திருப்பார். அதே மாதிரி தான் இன்றைக்கி சோலோ சிகாவை பார்த்தீங்கன்னா அந்த அகல் விளக்க பிடிச்சி ஸோ அவரும் வந்து பிரே ஒயிட் மாதிரியே இருந்திருப்பார். 2 பேருமே பிளட் லைனை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பான விஷயம். கார்மலைன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தன்னுடைய யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை ஓப்பன் சேலஞ்ச் விட்டுருப்பார். அவர் அஃபிஷியலி சொல்லிட்டாரு, சாமி ஜெயினை போன்றும் இஜியோ டிராகனாவை போன்றும் நானும் வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்சர் அப்படிங்கிறது. அதாவது ஒரு ஹியல் ரெஸ்லர் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுற வரைக்கும் இந்த ஓப்பன் சேலஞ்சிங் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகும் போல இருக்குது. ஏன்னா அவங்க ஓப்பன் சேலஞ்சிங் மூலியமாக தான் எனக்கு சான்ஸ் கிடச்சிது. அந்த சான்ஸ் மூலியமாக தான் நான் வந்து யூஎஸ் சாம்பியன் ஆனேன். அதே போல் நான் யுனைடெட் சாம்பியனாக இருக்கிற வரைக்கும் என்னோடய சாம்பியன்ஷிப்பை ஓப்பன் சேலஞ்சு விட்டுட்டே இருப்பார்னு சொல்லிட்டு கார்மலைஸ் சொல்லிட்டாரு. ஸோ கார்மலைஸுக்கும் எக்கச்சக்க ஆப்போனன்ட்ஸ் இருக்கிறாங்க. அதில் சினுஸ்கே நாகமோரா தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த யுனைடெட் சாம்பியன்ஷிப் பண்ண ஓப்பன் சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிட்டு வந்திருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை அகெயின் கார்மலைஸ் வந்து ரீட்டைனும் பண்ணிட்டார். சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா மிஸ்ஸாக இருக்கட்டும், பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானிக்கு இருக்கணும், இவங்கள்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேலஞ்ச் சொல்கிறேன், முடிஞ்சால் நீங்கள் வந்து என்கிட்ட வந்து சாம்பியன்ஷிப்பை பிடிக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் சேலஞ்சையும் விட்டுட்டார். ஸோ கார்மலைஸோடைய இந்த ஓப்பன் சேலஞ்சிங் பயணம் எது நாள் வரைக்கும் தொடங்க போகுது அப்படின்னு தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் அந்த டாமாட்டாங்க இந்த யூஎஸ் சாம்பியன்ஷிப்பாக வருவார் நினைக்கிறேன். அது எப்போன்னு தெரில, ஆனால் கண்டிப்பாக வருவார் நினைக்கிறேன். சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் யூஎஸ் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ரேட்டான ஒரு சாம்பியன்ஷிப்பாக மாறிட்டு இருக்குது. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா பேப்பரியுக்கும் ஸ்டோரி லைனுக்கும் இந்த சாம்பியன்ஷிப் போகலை. இப்போ சோலோ சிகாவா இருக்கும்போது அந்த ஸ்டோரி அந்த சாம்பியன்ஷிப்புக்காக சாமி ஜெயின் மோதினாரு அப்படிங்கிற கதை வந்துல்ல. ஆனால் சாமி ஜெயின் ஒரு ஸ்டோரி இல்லாமல் வீக்லி சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணார். அது நல்லா இருந்தாலும் ஒரு ஸ்டோரி லைனுக்காக சண்டை போடலை, ஒன்லி ஃபார் த ஓப்பன் சேலஞ்சிங் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஜான்சனாவுடைய ஓப்பன் சேலஞ்சிங் ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணோம். இவங்க வீக்லி ஒரு ஸ்டோரி லைனே இல்லாமல் சாம்பியன்ஷிப்புக்காக மோதிர மாதிரி இருந்துச்சு. இஜியோ டிராகனாவும் அதே தான் பண்ணார். இப்போ கார்மலைஸும் அதை தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி லைன் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பேப்பர் உள்ள இந்த யூஎஸ் சாம்பியன்ஷிப் மோதி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது உண்மை தானே காய்ஸ்? இன்றைக்கி நம்ம ட்ரூ மேக்கின்டையர் WWE சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றிருக்காருன்னா அதுக்கு முழுக்க ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னா அது ஜேக்கப் ஃபேட் தான். ட்ரூ மேக்கின்டையர் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம், கோடி ரோட்ஸையும் வின் பண்ணியிருக்காரு அண்ட் அதே நேரத்தில் சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணியிருக்காரு. ஒரு மிகப்பெரிய சம்பவம் இன்றைக்கி பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் நிறைய பேருக்கு இருக்க கேள்வி என்னென்னா ஜேக்கப் ஃபேட்டோடைய நெக்ஸ்ட் ஸ்டோரி என்னென்னு. ஆக்சுவலி எனக்கும் பார்த்தீங்கன்னா அதுதான் டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஜேக்கப் ஃபேட் வந்தது ட்ரூ மேக்கின்டையர் அட்டாக் பண்ணவா கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணவான்னு தெரில. ஜேக்கப் ஃபேட் ரெஸ்ட்டிலேருந்து டபிள்யூக்கு திருப்பி வரும்போது உடம்பை கொஞ்சம் நல்லாவே குறைச்சிருக்காரு. அதான் நான் சொன்னோம்ல, சரக்கை கம்மி பண்ண WWE வந்து ட்ரீட்மெண்ட் அனுப்பிவிட்டாங்க. ஓரளவுக்கு செட் ஆகிட்டு போல இருக்குது. ஸோ உடம்பு வந்து ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. விந்தி இருந்ததுக்கு மூஞ்செல்லாம் தொப்பாக ஏறி கிடந்திருக்கும். இப்போது ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ ஜேக்கப் ஃபேட் பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு உடம்பு குறைஞ்சி தான் இருக்கிறாரு. ஜேக்கப் ஃபேட் பார்த்தீங்கன்னா அவருடைய ரிங் ஸ்கில்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப WWE ஆரம்பத்தில் வரும்போது பார்த்துருப்பீங்கல்ல, யாரும் பார்க்காம ஒரு முரட்டுத்தனமாக அடிப்பார். அதே மாதிரி கோடி ரோட்ஸையும் சரி ட்ரூ மேக்கின்டையர் சரி அடித்த விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதல்ல ட்ரூ மேக்கின்டையர் அட்டாக் பண்ணும்போது சரி சோலியாவில் தான் நினச்சேன். ஆனால் கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணி ட்ரூ மேக்கின்டையர் மெதுவாக அந்த கேஜை விட்டு வெளியே வந்து நியூ WWE சாம்பியனாக இருப்பார்ல, அதெல்லாம் உண்மையிலேயே சொல்கிறேன் அன்ஸ்கிரிப்ட் மூவ்மெண்ட் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா அது திடீர்னு பார்க்கும்போது அப்படி தான் நடந்தது. எப்போ இதெல்லாம் ஸ்கிரிப்டே இல்லையோ, ஒரு ட்ரூ மேக்கின்டையர் வெளியே வந்துட்டாரானே. அந்த இதெல்லாம் ஸ்கிரிப்ட் மூவ்மெண்ட் தான். ட்ரூ மேக்கின்டையர் ஸ்கிரிப்டே மாரிலாம் நடக்க மாட்டார். ஆனால் அந்த மூவ்மெண்ட் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு WWE பார்த்தீங்கன்னா இனி வரும் நாட்களில்
ஜேக்கப் ஹார்ட்டுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஒரு ஸ்டோரி என கொண்டு போவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலி இது ஒரு ட்ரீம் ஸ்டோரி தான். கோடி ரோட்ஸ் டபிள்யூபிள்யூல பார்த்தீங்கன்னா சோலோ சைக்காவாக கூட ஒரு ஸ்டோரின்னு போகும்போது ஜேக்கப் ஹார்ட்டும் அந்த நேரத்தில் ரிட்டர்ன் இருப்பார். ஆக்சுவலி கோடி ரோட்ஸ் மூலியமாக தான் ஜேக்கப் ஹார்ட்டும் டபிள்யூக்கு ரிட்டர்ன் இருப்பார். அதில் கோடி ரோட்ஸை பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருப்பார், ரோமன் ரெயின்ஸ் இவங்களெல்லாம். இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஹார்ட்டு கோடி ரோட்ஸோடைய ஸ்டோரியிலே இன்வால்வ்மெண்ட் இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ்க்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இது மேபி நெக்ஸ்ட் வீக்லேருந்து இந்த ஸ்டோரியை டெவலப் பண்ணுவாங்க. அண்ட் கோடி ரோட்ஸ் இதுக்கப்புறமா சாம்பியன்ஷிப்பாக மோத முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது டவுட் தான். அதை பற்றி நம்ம பெற பார்ப்போம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப்